இன்னைக்கு வெயிட் லாஸை பற்றி கதைப்போம் வாங்கோ. இது 50 டேஸ் சேலஞ்சோ இல்லைன்னு சொல்லி சொன்னால் 100 டேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இல்லை. வெயிட் லாஸ் என்று சொல்லுறது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இன்ஸ்டாவில் யார் ஒரு ஆள் சாப்பிட்றத அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ண இயலாது. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு ஆக்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க ஸ்லீப், அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே, அவங்க ரூட்டீன் எல்லாமே வேறு வேறு. அதால் உங்களுக்கு ஏற்ற மாற்றம் என்னன்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு செய்ய வேணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் கட்டாயம் ஜிம்முக்கு போய் தான் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லி இல்லை. வாக்கிங் போகிறதுமே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். அதே நேரத்தில் நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறது, குட்டீஸோட ப்ளே பண்ணுறது, படிக்கட்டில் ஏறுறது எல்லாமே இந்த மூமெண்ட்டுக்குள்ளே தான் வரப்போகுது. இது வரைக்குமே அதிகமாக நடக்காத ஆளாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுக்கே ஒரு டாஸ்க் கொண்டு வைக்கலாம். இன்றைக்கு 6000 ஸ்டெப்ஸ் நான் நடக்க வேணும்னு சொல்லி நீங்கள் அந்த டாஸ்க்கை வைக்கலாம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சால் தான் நீங்கள் லாங் டேர்முக்கு இதை மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஷார்ட் டேர்முக்கான சேலஞ்ச் இல்லை, உங்களோட லைஃப் டைம் ஹேபிட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்சுலின் கண்ட்ரோல். நாங்கள் அடிக்கடி சாப்பிட்றதும் கூடுதலான ரிஃபைன்ட் கார்ப்ஸையும் எடுக்கிறது தான் இங்கே இன்சுலின் ஸ்பைக் ஆகிறதுக்கு ரீசனாக இருக்குது. கார்ப்ஸ் ஒரு பிரச்சனையே இல்லை, ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக எடுக்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஒரு கப் சோறு சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை 1/2 கப்பாக குறைக்கலாம். அதுக்கு பதிலாக புரோட்டீனுண்ட அளவை கூட்டலாம். புரோட்டீனையும் கூடுதலாக எடுத்து அதிகளவான மரக்கறிகளையும் சேர்த்து கொள்ள வேணும். அதே நேரத்தில் உங்களோட தட்டில் மெயின் ஃபோக்கஸ் புரோட்டீனாக இருக்கணும். கார்ப்ஸ் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் தான் இருக்கணும். அதே நேரம் ஒவ்வொரு மீல்லையுமே புரோட்டீன் கட்டாயமாக சேர்க்க வேணும். அதோட நீங்கள் அதிகளவான குட் ஃபேட்ஸையும் எடுக்கணும். அதாவது பாதாம், நட்ஸ், அவகாடோ, தேங்காய் எண்ணெய், பட்டர், கீ போன்ற நல்ல ஃபேட்ஸையும் அதிகளவாக எடுத்துக்கொள்ள வேணும். இந்த நல்ல கொழுப்புகளை சாப்பிட உங்களுக்கு பசி குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் டக்குன்னு நீங்கள் சோர்வடைய மாட்டீங்க. அதே நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அளவையும் குறைக்கணும். 3 வேளையுமே பேலன்ஸ்ட் மீல் போதுமானதாக இருக்கும். அடிக்கடி சாப்பிட்றது இன்சுலினோட ஸ்பைக்கை தூண்டி கொண்டிருக்க போகுது. இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சுகர் வேறு வேறு பேருகளில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் ஹெல்த்தி ஸ்நாக்குன்னு சொல்லி நீங்கள் வாங்கி சாப்பிடக்குள்ள அது உங்களுக்கு குளுக்கோஸ் ஸ்பைக்கை தான் கொண்டு வர போகுது. அதே நேரம் நீங்கள் 3 டீஸ்பூன் சுகர் போட்டு டீ குடிப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை 2, அதுக்கு பிறகு 1ன்னு சொல்லி படிப்படியாக குறைச்சி கொள்ளலாம். நீங்கள் அப்படி குறைக்கலாம். ஒரு டேஸ்ட் பட்ஸ் அதுக்கு பழக்கப்படும். நீங்கள் கூடுதலான ஸ்வீட் சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மற்ற சாப்பாடுகள் உங்களுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. அது அந்த நேச்சுரல் ஸ்வீட்னஸ் தெரியாது. நீங்கள் சுகரை குறைக்க அந்த ஃபுட்டுண்ட இயற்கையான டேஸ்ட்டை உங்களால் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ்ன்றது ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு விழிப்புணர்வு மாதிரி. நீங்கள் சின்ன சின்ன மாற்றங்களை தொடர்ந்து செஞ்சாலே நீண்ட காலத்துக்கு பலன் கிடைக்கும். அதே நேரம் இது ஒரு சேலஞ்ச் இல்லை, இது ஒரு லைஃப் ஸ்டைல். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.